Hi guys, vanakkam. It's been really long. My brother we didn't record any video because we are very busy. Yes, correct. Okay, so COVID start ஆனதுக்கப்புறமா I came down to India. அதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் என்னோட மூளை கொஞ்சம் ஜாஸ்தி ஒர்க் ஆகுதோ, நிறைய questions என் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக one thing which I noticed and I wanted to clarify, like I think நான் ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுலேருந்து you have started working இல்லையா? So நான் இந்த 4 yearsலேருந்து you have been working. I think till I got married you are working. அந்த சிச்சுவேஷனில் I have never seen you ask அப்பா that நான் ஒர்க் பண்ணுறேன், நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க, ஏன் ஒர்க் லோடை நம்ம ஷேர் பண்ணிக்க கூடாது. லைக் இஃப் ஐ டூ லாண்ட்ரி, பாத்திரம் நீங்கள் பண்ணலாம், இல்லை நான் பெருக்கினா நீங்கள் துடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்து நான் பார்த்ததே கிடையாது. பட் வென் ஐ வாஸ் ஒர்க்கிங், obviously I expected my husband to share the workload and he also did very happily. So that way I'm lucky. எனக்கு என்ன question என்ன, if you could do it without appa's help, இப்போ இருக்கிற கேர்ள்ஸால் ஏன் அது முடியறதில்ல? என்னோட கசின்ஸே நிறைய பேர் பார்த்தா they expect from their husbands and அவங்க பண்ணுறாங்க, ஹாப்பிலி they share the workload. ஸோ இந்த டிரான்சிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, ஏன் வந்தது, அண்ட் லைக் உங்களால் முடிஞ்சதுன்னா ஏன் எங்களால் முடியல? லைக் எங்கேயோ ஒரு இடத்துல we are laggingனு புரியுறது, பட் I don't quite understand it. என்ன எனக்கு கேன் யூ கிளாரிஃபை? ஃபர்ஸ்ட் 100வது வீடியோ இது. 100 வீடியோவில் ஃபர்ஸ்ட் 1 year ஆச்சு பீம் பார்க் ஸ்டார்ட் ஆகி. தேங்க்யூ. என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதை பார்த்தவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 1 year எங்கள் கூட இணைஞ்சு வந்தவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, உன்னோட கொஸ்டின் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இது நடந்தது 30 வருஷத்துக்கு முன்னாடி. 30 வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை ஜனங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு கிரீடி மாதிரி இன்னைக்கு பணம் வேணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு குடும்பத்துக்கு வேண்டிய சம்பாத்தியம் அந்த அளவு தான் இருந்தது மனசுல. ஒய்ஃபும் சம்பாதிக்கும், அப்படியெல்லாம் வேலைக்கு போற பொண்ணே வேணும்னால யாரும் கேட்டாலும் கல்யாணம் பண்ணிக்கல. ஃபர்ஸ்ட் உத்தியோகம் புருஷ லட்சணம், அவ்வளவுதான். பெண்ணாவும் வீட்டை கவனிச்சுக்கணும், அவ்வளவுதான். அப்படிதான் ஒரு தாட் நான் கல்யாணம் பண்ணிக்கிறப்ப கூட இருந்தது. ஸோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்பவும் அவருக்கு துணையா நீ இருக்கணும், அவரோட காரியங்கள்ல அவர் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அதுக்கு உண்டான உன்னோட கோஆபரேஷனை கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லிதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அப்பெல்லாம் மாப்பிள்ளைக்கும் அப்படி ஒய்ஃப் வேலை பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், அந்த மாதிரி நிறைய பேர் யாரும் எதிர்பார்த்ததே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு. எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க எல்லாமே அன்எம்ப்ளாய்டு கேர்ள்ஸ் தான். எல்லாருமே யாரும் வேலை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். யா. ஸோ நான் இது பாரதியாரோட ஒரு சாங் இருக்குது, கும்மியடி பெண்ணை கும்மியடி குலுங்கிட கை கொட்டி கும்மியடி. அதுல அந்த சாங்ல வரும், காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியங்கள் யாவிலும் கை கொடுத்து மாதரங்கள் வளம் பெற போற்றுவோம் என்று கும்மியடி அப்படின்னு சொல்லி. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிறப்போ என்ன நினைப்போம், எல்லாருமே என்னோட செட்ல கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்கும் ஒரே தாட், ஹஸ்பண்டே நல்லா அவரோட வேலையில அவர் ஷைன் ஆக வைக்கணும். நம்ம அப்படிதான் ஒரு எண்ணம் இருந்தது. அவருக்கு என்ன தொந்தரவும் கொடுக்காம அவர் வேலையில அவர் நல்ல மேல வரணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்தது அப்ப. ஸோ வேலைக்கு போனது, இப்ப நான் அதுக்கப்புறம் வேலைக்கு வந்தேன். ஏன் வந்தேன் அப்படின்னா, என்னோட நீங்க எல்லாம் பெரியவங்களாயிட்டீங்க, சரி வரலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்தேன். சப்போஸ் நான் அவரை பாத்திரம் தேடி வீடு பெருக்கு, நீ என் வேலையில நீ ஏன் ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிற நான் சொல்லியிருந்தா என்ன ஆன்சர் வந்திருக்கும், நீ வேலைக்கு போக வேண்டாம், வேலைக்கு போகாதே அப்படிம்பாங்க. ரைட். ஏன்னா இன்னைக்கு அளவுக்கு அவங்களுக்கு அன்னைக்கு பணத்தோட தேவையும் இல்லை, பணம் வேணுங்கிற எண்ணமும் இல்லை. இப்படி வீடு வீடா மாடி 10 வீடு கட்டிக்கணும், ஆடி கார் வாங்கி வச்சுக்கணும் அப்படியெல்லாம் எண்ணம் யாருக்கும் இருந்தது இல்லை. வெறும் சைக்கிள்ல தான் போயிட்டு இருந்தாங்க. சைக்கிள்ல தான் டபுள்ஸ் போகணும். கொஞ்சம் நல்லா இருந்தா பைக்ல போவாங்க. காரெல்லாம் லக்ஸரியா இருந்தது அன்னைக்கு இப்படியெல்லாம் இல்லை. லோன் கொடுப்பாங்க, லோன்ல வாங்கி வைக்கணுங்கிற எண்ணம் இல்லை. கடன் எல்லாமே பயந்துகிட்டு இருந்த காலம் அது. இன்னைக்கு கடன் அப்படிங்கிறது சர்வசாதாரண. கடன் கொடுக்குறாரா, வீடு கட்டலாம், கடன் கொடுக்குறாங்களா, பைக் வாங்கலாம், கடன்
கடன் கொடுத்தா ஏரோப்ளேன் கூட வாங்கி வச்சுப்போம் நம்ம. இன்னும் அந்த அளவுக்கு போயிட்டு இன்னைக்கு கடன் மேல பயங்கர கிரேஸ் ஆயிடுச்சு ஜனங்களுக்கு. பட் அன்னைக்கு கடன் அப்படின்னாவே பயந்துக்குவாங்க. ஏதோ ஒரு கையில இருந்த பணம் அதை வச்சு ஏதாவது மூதாதையர்கள் சொத்து இருந்தா அதுல ஒரு வீடு கட்டிப்பாங்களே ஒழி. இப்படிலாம் யாருமே லோன் வாங்கிலாம் வீடெல்லாம் யாரும் ஜாஸ்தி அப்படியெல்லாம் இப்படி லட்சமா லோன் வாங்கி அப்புறம் முழிக்கிற வழியும் இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. அன்னைக்கு குழந்தைங்க ஏதோ சாதாரண ஸ்கூல்ல சேர்த்துவாங்க. மிஞ்சி போன பணம் இருந்த மெட்ரிக் ஸ்கூல்ல சேர்த்துவாங்க. பட் இப்போ வந்து இட்ஸ் நாட் ஃபார் மனி. நிறைய பேர் படிச்சிருக்கோம், ஏன் வீட்டில் சும்மா இருக்கணும், வேலைக்கு போகலாமேங்கிற தாட். எல்லாரும் அன்னைக்கும் படிச்சிருந்தாங்க ஓரளவுக்கு. இப்போ எங்க அப்பா எல்லாம் வந்து வெறும் எஸ்எல்சி தான் டீச்சரா இருந்தாரு ஹை ஸ்கூல்ல. ஸோ அப்பா படிச்ச அளவுக்கு கேர்ள்ஸும் படிச்சிருந்தாங்க. எங்க வீட்டில் நாங்கள் எல்லாருமே கிராஜுவேட்ஸ் தான். நாங்கள் எல்லாருமே பிஎட் பண்ணோம். அப்புறம் ஸோ எல்லாருமே அப்புறம் வேலைக்கும் போகணும். ஆனால் வீட்டோட பொறுப்பு ஃபுல்லாகவே நாங்கள் தான் எடுத்துட்டு இருந்தோம். எல்லா குழந்தைங்கள பார்த்துக்கிறது, வீட்டு வேலை. நாங்கள் ஸ்கூல்லையும் ஷைன் ஆனோம். ஸ்கூல்லையும் நல்ல பேர் இருந்தது எங்களுக்கு. ஏன்னா இந்த மட்டும் நம்மளை விட்டாங்களே, நம்மளோட டேலண்ட்டை காட்டணுங்கிற ஆசை தான் எங்களுக்கு இருந்தது. ஸோ இது வந்து இட்ஸ் அ டெஸ்ட். இன்னைக்கு இருக்கவங்களும் அப்படி எடுத்துக்கலாம். இது ஒரு டெஸ்ட். நாம இதுல எப்படி ஜெயிக்க போறோம். ஸோ வீட்டு வேலைங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல். பிளான், டைமிங், அவ்வளவுதான். அதை ப்ராப்பரா பண்ணோம்னா வீட்டை ஆஃபீஸ்ல ஒர்க் சக்சஸ் ஆகிறப்போ ஏன் வீட்டில் பண்ணிக்க முடியாது? முடியும், தாராளமா முடியும். ஒருத்தர் கையில ஒரு பொறுப்பு இருந்ததுன்னா அந்த பொறுப்பு நல்லா இருக்கும். ஆக்சுவலி 2 பேர் பண்றதை விட கொஞ்சம் பிளான், கொஞ்சம் விட்டு கொடுக்கிற புத்தி, கொஞ்சம் கண்டென்ட்மெண்ட், மனசுல போதும் இது போதும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா வீடும் நல்லா இருக்கும், வீட்டுக்காரரும் நல்லா இருப்பாரு, நாமளும் நல்லா இருக்கும். ஸோ அப்படி எதிர்பார்க்கறதே தப்புன்னு சொல்றீங்களா? இது தப்பு இல்லை. இது வந்து கல்யாணம் வந்து எதுக்கு அப்படின்னா, கல்யாணம் குழந்தைங்க. அந்த குழந்தைங்களை இன்னைக்கு நாம காப்பாற்றுறோம், அந்த குழந்தை நாளைக்கு நம்மளை காப்பாற்றும். இல்லை அவன் நமக்கு ஒரு சப்போர்ட். அப்படிதான் ஒரு ஃபேமிலியோட சிஸ்டம். அப்படிதான் ஒரு குழந்தை, வீடு, அவங்க அப்பா அம்மா, நம்ம அப்பா அம்மா, அந்த குழந்தைய நம்ம வளர்க்குறோம். அந்த குழந்தைய வளர்த்து நாளைக்கு அவனை பெரியவன் பண்ணி அவனை ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் பண்ணான்னா நமக்கு ஒரு சந்தோஷம். இதுதான் இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸோட மனசும் இதுதான். ஸோ அன்னைக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ நாம எல்லாம் எல்லாரும் இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்க 2 பேர் இருந்தீங்க, உங்களை எல்லாம் படிக்க வச்சோம், நானும் வேலைக்கு போனேன், அப்பாவும் வேலைக்கு போனாரு. உங்களை நல்லபடியா வளர்த்தோம், எந்த பிரச்சனையும் இல்லாம. நீங்களும் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனீங்க. இது ஒரு நார்மலான நான் சொல்ற சிஸ்டத்துல வர ஃபேமிலி. பட் 2 பேரும் வேலைக்கு போய் 2 பேரும் காலையில் 7 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு வந்தா அந்த குழந்தைன்னு ஒன்று வீட்டில் இருந்ததுன்னா அதை யார் பார்த்துப்பாங்க? இன்னைக்கு வந்து மைக்ரோ ஃபேமிலி வேற விரும்புறாங்க எல்லாருமே. எல்லாருக்கும் விருப்பம் தனியா இருக்கணும், கூட யாரும் இருக்கக்கூடாது. நாம இண்டிபெண்டா லைஃப் லீட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஒரு குழந்தைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா குழந்தை வேணும். குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை வந்து எங்க இருக்கும்? ஒரு பேரண்டோட கேர்ங்கிறது வந்து அந்த குழந்தைக்கு 99% வேணும், 1% தான் வேண்டியது இல்லை. அந்த 99% கேர் இல்லாத அந்த குழந்தை கடைசியில என்ன ஆகும்? ஸோ நம்ம என்னத்தை கொடுக்க போறோம் இந்த சொசைட்டிக்கு? ஒரு ராங் பர்சன். அது பொண்ணாகட்டும் ஆணாகட்டும், ஒரு குழந்தைன்னு பெற்றிருந்தாலும் அந்த குழந்தைய காப்பாற்றுறது தான் முதல்ல நம்ம கடமை. அதை ஒழுங்கா வளர்க்கறது நம்ம கடமை. அவனை சரியா முன்னுக்கு கொண்டு வர்றது நம்ம கடமை. இதெல்லாம் தான் கடமை. வீடை கட்டி பெருசா கனவுகள் தேவையில்லை. ஒரு மனுஷன் இருக்கிறதுக்கு ஒரு வீடு போதும். தேவை அப்படி பணம் நிறைய இருக்கா, ஒரு வெஹிக்கிள் வச்சுக்கோங்க. ஸோ வேண்டியதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், அதெல்லாம் வேணும். அவனை பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க, ஆனால் அவனை நீங்க பார்த்துக்கலன்னா, அவனை கண்காணிக்கலன்னா அவன் என்ன ஆவான்? ஒரு பொருள் வந்து ஒரு நாள் துடைக்கலன்னா குப்பை ஆயிடுறது. அப்பேற்பட்டது ஒரு ஹியூமன் பீயிங். அது ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன். அதை நீங்க கவனிக்கலன்னா அது எவ்வளவு தூரம் அது பொல்யூட் ஆகி அது எவ்வளவு தூரம் அது கெட்டு போயிடும் தெரியுமில்ல? ஸோ அந்த குழந்தை வந்து அதை நம்ம அப்ப என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணி கூடாது. அவளை நான் என் லைஃப்ல நான் வரணும் முன்னுக்கு. நான் வேலையும் பண்ண மாட்டேன் நாளைக்கு யாருக்கும். நான் லைஃப்லயும் முன்னுக்கு வரணும். நான் ரொம்ப ஒரு பாஷ் லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனியா இருக்கலாம். உத்தமம். ஒன்ஸ் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா இதை முதல் தீர்மானம் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இருக்க எங்கர் ஜெனரேஷன், திஸ் இஸ் மை ரிக்வெஸ்ட். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து நல்லா யோசனை பண்ணுங்க. நான் வந்து எப்படி இருக்க போறேன், என்னோட ஃபேமிலியை நான் எப்படி நடத்த போறேன், என்னோட குழந்தைய நான் எப்படி வளர்க்க போறேன். கிரட்சில கொண்டு போய் ஒரு குழந்தைய போடுறது மாதிரி ஒரு பிரச்சனை வேற எதுவும் இல்லை. ஒரு நாள் நீங்க அந்த கேமராவோ இல்லை தனி
அதை போடுறீங்க. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் அவங்க கடைசியில் வச்சுப்பான்? அவன் ஒரு 8 வயசு வரைக்கும் வச்சுப்பானா? அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றது? போர்டிங் ஸ்கூல். அந்த அது அது இதெல்லாம் நான் பேசினா அதெல்லாம் வேற மாதிரி போயிடும். சரியா? ஸோ தட் இஸ் நாட் மை பிஸ்னஸ். ஸோ ஒரு ஸ்கூல்ல வந்து அப்பா அம்மாவுக்கு தான் ஒரு குழந்தை மேல இருக்கு. ஒரு குழந்தை பால் குடிச்சதா, நியூட்ரிஷியஸா ஃபுட் எடுத்துட்டானா, ப்ராப்பர் எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு அவனுக்கு கிடைச்சதா, அவன் ஒழுங்கா சரியான நேரத்துக்கு தூங்கினானா, குளிச்சானா, ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டானா, அவன் ப்ராப்பரா பிஹேவ் பண்றானா கோ ஸ்டூடெண்ட்ஸ் கூட, அவன் என்ன பண்றான், அவன் என்ன நினைக்கிறானா இல்லை நினைக்கிறதே இல்லையா, என்ன தெரியும். போர்டிங் ஸ்கூல்ல நான் ஸ்கூல்ல டீச்சரா இருந்தப்போ, நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ பேரண்ட்ஸ் வருவாங்க என்னை பார்க்கறதுக்கு, மீட் பண்ண வருவாங்க. அப்போ நான் சொல்லுவேன் ஹாஸ்டல்ல போடலான்னு. நான் அந்த பேச்சே வேண்டாம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ். ஹாஸ்டல்ல போட வேண்டாம் குழந்தைய. ஒரு ஸ்கூல்ல இருந்துட்டு நான் அந்த காலத்துல இதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஹாஸ்டல் வேண்டாம். உங்களை விட ஒரு ஹாஸ்டல் நல்லா பார்த்துக்க முடியாது. அது கதி இல்லை, வழியே இல்லைங்கிறவங்களுக்கு தான் ஹாஸ்டல். மிரட்டுறதுக்கு வேணா வச்சுக்கலாம், உன்னை ஹாஸ்டல்ல போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதர்வைஸ் ஹாஸ்டல் போடுறது வந்து அது லாஸ்ட் சாய்ஸ். அதை முதல் சாய்ஸா வச்சுக்காதீங்க. ஹாஸ்டல் வேண்டியது இல்லை. குழந்தைய வீட்டில் வச்சு வளர்த்துக்கோங்க. அவனும் நாளைக்கு இல்லாட்டி உங்களை கொண்டு போய் எங்கேயும் ஹோம்ல போடணும்னு தான் ஆசைப்படுவேன். ஏன்னா நீங்க அதை தான் அவனுக்கு சொல்லியிருக்கீங்க, தொந்தரவா இருந்தா எங்கேயும் போட்டுடுதுன்னு. அவன் நாளைக்கு உங்களை கொண்டு போய் எங்கேயும் சேர்த்துவோம். ஸோ இது வந்து இதெல்லாம் தீர்மானம் பண்ணிக்கோங்க. முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு 2 பேரும் பேசுறாங்க. நிறைய பேச விடுறோம் இந்த காலத்துல, நிறைய பேசுறாங்க. 3 மாசம் 5 மாசம் போன்ல ராத்திரி பகல் பேசுறப்போ இதெல்லாம் பேசணும். நம்ம ஃபேமிலியை நம்ம எப்படி லீட் பண்ண போறோம், நம்ம குழந்தைய நம்ம வேலையில நீ பண்ண போறியா, நான் பண்ண போறோம், நான் என்ன நீ வேலையை பண்ண போறியா, இல்லை நீ பண்றதுக்கு நான் ஒன்று அலோவ் பண்ணணுமா, யாரோ ஒருத்தர் வீட்டை பார்த்துக்கலாம், குழந்தைய பார்த்துக்கலாம், வீட்டை நல்லா கொண்டு வரலாம். இதெல்லாம் பேசணும். உனக்கு என்ன சினிமா பிடிக்கும், எனக்கு என்ன சினிமா பிடிக்கும், இந்த ஹீரோ பிடிக்குமா, இதெல்லாம் இல்லை லைஃப். ஸோ இதையெல்லாம் நீங்க பேசி தீர்மானம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் குடும்பத்தை நடத்த முடியாது. குடும்பங்கிறது சினிமாவில் பார்க்குற 3 மணி ஷோ இல்லை. அது எத்தனை வருஷம் உயிரோட இருக்கமோ அத்தனை வருஷம். அந்த காலத்துல எல்லாம் அப்படித்தான் இருந்தாங்க. 90-95 வயசு வரைக்கும் தான் இருந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட சந்தோஷமா இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் டெல் மீ சம்திங் அம்மா, லைக் ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிச்சிருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே டியூ டு ஃபேமிலி, குழந்தைங்களை பார்த்துக்கணும். பட் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் தே ரியலி ரெக்ரெட், படிச்சுட்டு நான் வீட்டில் இருந்து வேஸ்ட் பண்ணிட்டேனோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. டோன்ட் யூ திங்க் இட்ஸ் ரியலி பேட் டு ரெக்ரெட்? ஏன் வீட்டில் இருக்கணும்? குழந்தைங்க வேலைக்கு ஸ்கூலுக்கு போகணும், அதுக்கு தக்க மாதிரி வேலை பண்ணுங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க. பிசினஸ் பண்ணலாம்ல, எத்தனை பிசினஸ் இருக்கு. ஆன்லைன் பிசினஸ் இருக்கு, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் இருக்கு, அதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டு வீட்ல பண்ணலாம். கரெக்ட். சோ பொட்டிக் நடத்தலாம் வீட்லயே. வேலை வந்து ஐடி தான் வேலைன்னு இல்லை, டீச்சர் ஜாப் இருக்கு. கேர்ள்ஸ்க்கு ரொம்ப நல்ல வேலை. காலையில 9 மணிக்கு போயிட்டு குழந்தை வரதுக்கு முன்னாடி நீங்க வந்துடலாம். ரைட். ரெண்டாவது வீட்ல ஏதாவது ஹோம் பிசினஸ் பண்ணலாம், நிறைய இருக்கு. சின்ன சின்ன மெஷின்ஸ் வச்சு பிசினஸ் பண்ணலாம், நிறைய ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் நிறைய இருக்கு. ஸோ நீங்க வேலை அப்படின்னா நீங்க அப்படி அந்த மாதிரி குழந்தை இந்த மாதிரி ஃபேமிலி போனா நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செய்யறதுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கு. ஸோ நம்ம டைமுக்கு தகுந்த மாதிரி. உங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாருன்னா அவருக்கு ஈக்குவலா நீங்க போகணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதே நான் சொல்றேன். This is my personal opinion. இவங்க சொல்றது நான் சொல்றது நிறைய பேருக்கு ஒத்துக்காம கூட இருக்கலாம். பட் ஒருத்தர் அவர் வந்து ஒரு நல்ல போஸ்ட்ல இருந்தாரு, அவர் ஏர்ன் பண்றது இட் இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்னு இருந்தால் நீங்க வீட்டுல இருந்து எத்தனையோ செய்யலாம். சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கு. கரெக்ட். ஹோம் கிச்சன் இருக்கு, செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். இல்ல எத்தனை பெரிய பெரிய வேலை எல்லாம் பண்றாங்க. ஸோ பண்ணணும்னா நிறைய வேலை. ரெகுலேட் கண்டிப்பா பண்ணாதீங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணிடல, ஒரு நல்ல சிட்டிசனை உருவாக்கி இருக்கீங்க வீட்டுல இருந்து. நீங்க புரியுது, அதுவும் ஒரு நல்ல வேலை தான். அது இல்லைன்னா நீங்க யாருக்கும் பணத்தை கொடுத்து நீங்க பெற்ற குழந்தைய வேற யாரும் கெடுப்பாங்க. இவ்வளவுதான் நடக்கும். அது கடைசியில் அவன் கேரக்டர் இல்லாம, அவன் ப்ராப்பர் விஷன் இல்லாம, ப்ராப்பர் எண்ணங்கள் சரியில்லாம அந்த குழந்தை வீணா போயிடும். ஸோ வீட்டுல இருக்க படிச்ச கேர்ள்ஸ் ஆகட்டும்,
படிச்ச கேர்ள்ஸ் வந்து தயவு செஞ்சு ரெக்ரெட் பண்ணாதீங்க. நீங்க வேஸ்ட் இல்ல. நீங்க ஒரு நல்ல குடும்பத்தை ஃப்ரேம் பண்ணிருக்கீங்க. அதுக்காக நீங்க சந்தோஷம் படணும், பெருமைப்படணும், கர்வப்படணும். நான் போய் இங்க வெளியில போய் நான் படிப்பெல்லாம் வீணா போச்சு, ஏன் உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எத்தனை பேர் பணத்தை கொடுத்து டியூஷன்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க. கரெக்ட். சோ இல்ல இது அந்த மாதிரி நீங்க ரெக்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க பெருமை தான் படணும். இந்த வீட்டை நான் நல்லபடியா சக்சஸ் அப்படிங்கிறது எல்லாத்துலயும் இருக்கு. வெறும் வேலை பண்ணி சம்பாதிக்கிறது தான் சக்சஸ் இல்லை. ஒரு குடும்பத்தை நல்ல நிர்வாகம் பண்றது ஒரு சக்சஸ். உங்களோட ஹஸ்பண்ட்க்கு நீங்க நல்ல சப்போர்ட்டிவா இருக்கிறது ஒரு சக்சஸ், அதுவும் ஒரு சக்சஸ். நல்ல குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை கண்டுபிடிச்சு அவனை ஒரு நல்ல பர்ஃபெக்ட் பர்சனாலிட்டியா கொண்டு வரதுல ஒரு சக்சஸ் இருக்கு. நீங்க அது ஒரு நாள் உங்களுக்கு அந்த காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும் உங்க லைஃப்ல. யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, நல்ல குழந்தைங்களை வளர்த்துருக்கீங்க நீங்க. நீங்க ஒரு நல்ல மேனேஜர்ங்கிறதுக்கும் உங்க குழந்தைங்களை நீங்க ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்கிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கோம், அதை நல்லா செஞ்சிருக்கோம். எதை செஞ்சாலும் நல்லா செய்யணும், அவ்வளவுதான். அதுதானே சக்சஸ். ரைட். இது நான் ஒரு பெரிய ஆபீஸ்ல தான் இந்த பேரை நான் வாங்கணும்னு இல்லை. இது நம்ம சரௌண்டிங்ல இருக்கவங்க கூட நம்மள சொல்லலாம், ரொம்ப நல்லா நீங்க வளர்த்துருக்கீங்க உங்க குழந்தைய. இது லாங் டைம் ப்ராசஸ். மிஞ்சி போன வேலையில இருந்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் நீங்க இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வளர்க்காத குழந்தை கூட தான் நீங்க இருக்க போறீங்க. அப்போ ஆஃப்டர் எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறது நீங்க இன்னைக்கே தீர்மானம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க ஆயுசு எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் நீங்க ரிக்ரெட் பண்ணுவீங்க. அப்புறம் நீங்க இன்னைக்கு சரியா உன்னை வளர்க்கலன்னா என் வேலை இல்லாம நான் வீணா போச்சு, என் லைஃப் இன்னைக்கு ரிக்ரெட் பண்றதுக்கு பதிலா அன்னைக்கு ரிக்ரெட் பண்ணுவீங்க. சோ நீங்களே தீர்மானம் பண்ணிக்கோங்க, முன்னாடி ரிக்ரெட் பண்ண போறோமா பின்னாடி ரிக்ரெட் பண்ண போறோம். பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Okay, yeah, it makes a little bit of sense now actually. Yes, எதை பண்றோமோ அதை நல்லா பண்றோம், அவ்வளவுதான். செய்வது தெரிஞ்சிச்சு. நீ வீட்டை பாத்துக்கிறியோ அதை ஒழுங்கா பாத்துக்கோ. அவர் வேலைக்கு போறாரோ அவரை ஒழுங்கா வேலைக்கு போக விடு. அவர் வேலையில ஒரு நிம்மதியா இருந்தாருன்னா தான் அவர் முன்னுக்கு வர முடியும். அவர் முன்னுக்கு வந்தா அந்த சம்பளத்தை நாம தான் யூஸ் பண்ண போறோம். ரைட். எந்த ஹஸ்பண்டும் சம்பளத்தை பூரா எடுத்து தானே செலவு பண்றது இல்லை, வீட்டுக்கு தான் கொண்டு பண்றாங்க. சோ வீடை ஒரு நல்ல வீடை பண்ணுங்க, நல்ல வீடை உருவாக்குங்க, நல்ல குழந்தைங்களை உருவாக்குங்க. அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுங்க. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்ப பின்னாடி. Awesome, awesome. Thank you அம்மா, thank you so much. கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கு இப்போ ஆக்சுவலி. தேங்க்ஸ்மா ஃபார் யுவர் டைம். வணக்கம். வணக்கம்.